இலங்கை பிரதமர் கருணி அமரசூரிய அவர்களது கல்வி சீர்திருத்தம் சம்பந்தமாக எதிர்க்கட்சி கேவலமாக ஒரு அரசியலை செய்ய முனைகின்றது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் தமிழரசு கட்சி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஓர் அணியில் நின்று பிரதமரின் கல்வி சீர்திருத்தத்திற்கு ஆதரவு தெரிவித்தமைக்கு மிக்க நன்றியையும் பாராட்டுதல்களையும் அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றது. கடந்த காலங்களில் கல்வியில் தமிழர்களது பூர்வீகம், சரித்திரம் சம்பந்தமாக மழுங்கடிக்கப்பட்ட விடயங்களில் கூட தமிழர் தரப்பு கூட மறந்திருந்தது ரொம்ப வேதனைக்குரியது. அப்படி இருந்த போதிலும் இச்சந்தர்ப்பத்தில் பிரதமர் கருணி அமரசூரிய அவர்களது கல்வி சீர்திருத்தத்திற்கு எதிர்க்கட்சியை எதிர்த்து தனித்துவமான குரல் கொடுத்த தமிழர் தரப்புக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்திய பிரதமருக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இலங்கையில் கொண்டுவரப்பட இருக்கின்ற அரசியல் சட்டத்தில் சமஷ்டி முறையிலான ஒரு தீர்வை, ஒரு முன்மொழிவை இந்திய அரசாங்கம் தலையிட்டு செய்ய வேண்டும் என்று கூறுகின்ற அதேவேளை நீண்ட காலமாக தசாப்தங்களை தாண்டி துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற தமிழ் மீனவர்களது பிரச்சனை சம்பந்தமாக முதலமைச்சரும் பிரதம மந்திரியும் தமிழர் தரப்புகளும் ஏன் மௌனமாகவும் அமைதியாகவும் இருக்கின்றார்கள்? இங்கே அவர்கள் தங்களுடைய அரசியல் தந்திரங்களை, அரசியல் விளையாட்டுக்களை செய்ய முனைகின்றார்கள். ஆகவே எல்லாரும் ஒன்றிணைந்து, எல்லாரும் கட்டுப்பாட்டோட தமிழக மீனவர்கள் தவறான தொழில் முறையை வடகிழக்கு பிரதேசத்தில் உள்ள கடல்களில் வந்து தவறான முறைகளில் மீன் பிடிப்பதை தடுக்க தமிழக முதல்வர் முதலாவதாக முன்வர வேண்டும். அரசியலை புறந்தள்ளி தமிழ் மீனவர்களது, இலங்கை தமிழ் மீனவர்களது வாழ்வாதாரத்தை காப்பாற்ற, அவர்களது அன்றாட வாழ்வை சீரமைக்கின்ற அவர்களுடைய தொழிலை காப்பாற்ற தமிழக மீனவர்கள், இந்திய பிரதமர், தமிழர் தரப்பு முனைப்போடு செயற்பட்டு அதற்கு ஒரு சரியான தீர்வை கொண்டு வர வேண்டும் என அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வேண்டி நிற்கின்றது. பெண் பிரதமர் ஒரு தனித்துவமாக, ஒரு ஆளுமையுடைய ஒரு பேராசிரியரான பெண் பிரதமர் இலங்கையில் கல்வி சீரமைக்கப்பட வேண்டும், அது ஒரு புத்தாக்கம் செய்யப்பட வேண்டும், வித்தியாசமான முறைகளில் வருங்கால சந்ததி வளர்த்தெடுக்கப்பட வேண்டும், அறிவூட்டி வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் எண்ணம் கொண்டு கல்வி சீர்திருத்தத்தை அமுல்படுத்த முன்வந்திருக்கின்றார். அந்த வேளையில் கடந்த காலங்களில் சுயநலங்கள், கேவலமான அரசியல் செய்த இந்த எதிர்க்கட்சி அரசியல் தலைமைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பிரதம மந்திரி கொண்டு வந்த கல்வி சீர்திருத்தத்துக்கு எதிராக நன்கு திட்டமிட்டு செயல்பட முனைகின்றார்கள். வித்யா புயலால் பெருமழிவை சந்தித்த எதிர்கொண்ட மலையக மக்களின் துயரங்கள் யாருடைய கண்களாலும் யாருடைய கண்களுக்கும் இன்று வரைக்கும் சரியாக தெரியவில்லை. மலையக சொந்தங்கள் வீடுகளை இழந்திருக்கின்றார்கள், அவர்கள் கூண்டோடு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இன்றும் கூட அந்த மண்மேடுகள் ஒழுங்காக கண்டுபிடிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களுடைய சடலங்கள் கூட இன்னும் எடுக்கப்படவில்லை. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஒட்டுமொத்த மலையகம்தான் இந்த வித்வா புயலால் அழிவுண்டது.
இல்லாமல் போனது. அப்பேற்பட்ட மலையகத்துக்கு அள்ளி கொடுக்க வேண்டிய வீடு உடைந்தவர்களுக்கு எங்கென்றாலும் வீடு சென்று கட்டுங்கள், உங்களுக்கு 1 கோடி தரலாம் என்று அன்பு தோழர் அன்றகுமார திசநாயக்கா சொல்லுகின்றார். வீடு உடைந்தவர்களுக்கு 50 லட்சம் தரலாம் என்று சொல்லுகின்றார். அப்பேற்பட்ட விடயம் அனுராதபுரத்தில் இல்லை, மலையகத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்க வேண்டும். மலையகம்தான் இந்த புயலால் பெரும் அழிவை எதிர்கொண்டது. இன்றைக்கும் தொடர்ச்சியாக மண்கள் சரிந்து விழுகின்றன. நாளைக்கு என்ன நடக்கும் என்று எவருக்குமே ஒரு தெரியாத ஒரு இக்கட்டான ஒரு துன்பகரமான வாழ்வை மலையக சொந்தங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. மலையகம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். மலையக மக்களுக்கு வீட்டுக்கு 50 லட்சம், வீடு இல்லாதவர் எங்கென்றாலும் கொண்டு போய் வீடு கட்டி வாழுங்கள் என்று 1 கோடி தருவதாக உறுதிமொழி அளித்த அன்பு தோழர் ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்காவின் உறுதிமொழி மலையக மக்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களில் காப்பாற்றப்பட வேண்டும், செயற்படுத்தப்பட வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் என்ன படிப்பு படிச்சிச்சனமோ தெரியாது. சஜித் பிரேமதாசன் படிப்பு சம்பந்தமாக கூட ஏற்கனவே பாராளுமன்றத்தில் கேள்விகள் கூட கேட்கப்பட்டிருந்தது. விமல் வீரவன்சா ஒரு சத்தியாகிரகம் என்ற ஒரு விளையாட்ட நாடகத்தை ஆடுகின்றார். உண்மையாகவே ஒரு பேராசிரியர், ஒரு ஆழ்மையுள்ள தூர நோக்கம் கொண்ட ஒரு பெண் பிரதமர் கொண்டு வருகின்ற அற்புதமான கல்வி சீர்திருத்தத்தை இல்லாமலாக்க கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்ற அனைத்து எதிர்த்தரப்பு எதிர்க்கட்சி தலைமைகள் அனைத்தையும் அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது. என்பிபி அரசு சம்பந்தமாக தமிழர் தரப்புக்கு கருத்து பேதங்கள் நிறைவே உண்டு. அப்படி இருந்த போதிலும் இந்த கல்வி சீர்திருத்தம் சம்பந்தமாக பிரதமர் ஹரணி அமர்சூரிய கொண்டு வந்த அற்புதமான ஒரு சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என கயேந்திரகுமார் பொன்னம்பலம், ஸ்ரீதரன் சிவஞானம் போன்றோர் ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட ஒரு நல்ல விடயத்துக்கு எதிர்க்கட்சிகளை சேர்ந்த அனைவரும், ஈவன் விமல் வீரவன்சவா இருக்கட்டும், சஜித் பிரேமதாசாவா இருக்கட்டும், அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு கேட்டுக்கொள்கின்றது. ஜனாதிபதியை அன்போடு யாழ்ப்பாணம் வரவேற்கின்றது. இங்கே கடன்று கொண்டிருக்கும் நயினாதீவு புத்தபிக்கு அவர்களினால் முன்மொழியப்பட்டிருக்கும் தையிட்டி விகாரை தமிழ் மக்களிடம் அவர்களது காணிகள் கொடுக்கப்பட வேண்டும். விகாரை அந்த இடத்திலிருந்து நகர்த்தப்படலாம், அதை விகாரையை தகர்த்து வேறு இடத்துக்கு நகர்த்தப்படலாம் என்று நயினாதீவு புத்தபிக்குவே வெளிக்கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த விடயம் சம்பந்தமாக அன்பு தோழர் அன்றகுமார திசநாயக்கா அவர்கள் யாழ்ப்பாணம் வரும்போது நல்ல ஒரு செய்தியை தமிழ் மக்களுக்கு, பல தசாப்த காலமாக காணிகளை இழந்து அல்லல் படும் வலிவடக்கு மக்களுக்கு, தையிட்டி மக்களுக்கு ஒரு நல்ல பதிலை சொல்லுவார் என்று ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம்.